நம்முடைய விவசாயிகள் பயன்பெற என்பதற்காக தலைவாசல் அருகில் கெங்கவெளி சட்டமன்ற தொகுதி தலைவாசல் அந்த பகுதிக்கு அருகில பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, சுமார் 1050 ஏக்கர்ல 1000 கோடியில பிரம்மாண்டமா கட்டி முதற்கட்டமாக நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி ஆனா அதுக்கு பிறகு அந்த ஆராய்ச்சி நிலையம் அந்த பணி நிறைவேறாமல் அப்படியே இருந்து நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசிய காரணத்தினால கடந்த ஆண்டு திறந்தாங்க, அப்படி கிடப்பில போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கால்நடை பூங்கா சிறப்பாக செயல்படும். இந்த கால்நடை பூங்காவுடைய சிறப்பு நம்முடைய கிராமத்தில் வாழ்கின்ற விவசாய தொழிலாளிகள் வளர்த்துக்கிட்ட பசு ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் தான். நான் அமெரிக்க நாட்டுக்கு சென்று பொழுது பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். அங்க இருக்கின்ற ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அப்படி வெளிநாட்டுக்கிட்ட அந்த கலப்பின பசு நம்முடைய கலப்பின பசுகளும் இரண்டும் இணைத்து ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக நம்முடைய சீதோசன நிலைக்கு தக்கவாறு அந்த பசுக்களை உருவாக்கி விவசாய தொழிலாளிக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற பொழுது ஒரு பசு ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கறக்கும். 40 லிட்டர் பால். அதையும் தடுத்து நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம்.